தொடர்ந்து பேசிய அவர் தன்னை 10 தோல்வி பழனிசாமி என தொடர்ந்து விமர்சித்து வந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியை தழுவியுள்ளார் என விமர்சித்தார். அதிகாரம் கையில் இருக்கும் போது அடக்கி வாசிக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கும் இதே நிலைதான் தவிகவினருக்கு எச்சரிக்கை விடுத்தார். திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க, இல்லைனா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். தமிழகத்தில் தவிக ஆட்சிக்கான நாற்காலியில் 2 கால்கள் இரவல் கால்கள் என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, 2 கால்கள் இல்லாத போது நாற்காலி தானாக சாயும் என திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை சுட்டிக்காட்டி பேசினார். இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிகே ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிகேவுக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர் தன்னை 10 தோல்வி பழனிசாமி என தொடர்ந்து விமர்சித்து வந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியை தழுவியுள்ளார் என விமர்சித்தார். அதிகாரம் கையில் இருக்கும் போது அடக்கி வாசிக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கும் இதே நிலைதான் தவிகவினருக்கு எச்சரிக்கை விடுத்தார். திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க, இல்லைனா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும்.